ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கக்குள்ளே தெரியும். நம்ம ரோஸ் செடியில் கொஞ்ச நாளாக கவனிப்பில்லை, அதனால் வீடியோஸ் அதிகமாக வந்திருக்காது. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக செடிகளுக்கான தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டு தான் வந்திருந்தோம். தண்ணிலாம் ஊற்றியுமே செடிகளில் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லா செடியிலுமே சரிங்க. நம்ம பூச்சி தாக்குதலுக்கான சொல்யூஷன்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கான ரிசல்ட்லாம் நமக்கு நல்லா கிடைச்சிக்கிட்டே வந்தது. ஏன்னா நம்ம செடிகளை பார்த்து பராமரிச்சுட்டு வந்தனால அதோட ரிசல்ட் கிடைச்சிது. இப்போ நம்ம செடிகளை பார்க்கறது இல்லை, அதனோட பராமரிப்பு இல்லாததுனால செடி ஃபுல்லாகவே பூச்சி பிடிச்சி போச்சுங்க. நம்ம கார்டனில் இருக்க எல்லா செடியுமே பூச்சி பிடிச்சி போயிருக்கு. அப்படியே பூச்சி பிடிச்சிருந்தாலுமே ஒரு சில செடிகளில் மொக்கு வச்சிட்டு இருக்கு, பூ பூத்துட்டு இருக்கு, துளிர் வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பூச்சிகள் குறையாம பூச்சிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாவே அப்படியே பூச்சி இந்த இலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பனிக்காலம் முடிஞ்சு வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, அதனால செடியுடைய கலர் தன்மையே மாறி போய் பூச்சி ஃபுல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான சொல்யூஷன் வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பூண்டு தாங்க, முழு பூண்டு 2 இருந்தாலே போதும். இந்த முழு பூண்டு ரோஜா செடியில் இருக்கிற பூச்சி தாக்குதலை குறைக்க ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த சொல்யூஷன் 100% ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பூண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், செடி ஃபுல்லாகவே தண்ணி நம்ம டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால செடி ஃபுல்லாக பில்லு அதிகமாக வளர்ந்து போச்சு. ரோஸ் செடி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு பில்லு வளர்ந்து போயிருக்கு. அந்த மாதிரி அந்த பில்லு எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டு நம்ம பூச்சி பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பூச்சி பிடிச்ச அந்த இலையை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பில்லு எல்லாத்தையுமே பிடிங்கிக்கலாம் வாங்க. இந்த பில்லோட வேரே ரோஸ் செடியை பாதிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக அடித்தண்டு வரைக்குமே போயிட்டுருக்கு. இதனுடைய வேரே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நம்ம அப்படியே பாதிக்கு பாதியோட வெட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பூச்சி இலை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டா தான் அடுத்த கீழே இருந்து அடுத்த துளிர் வரும். மேலேன்னு பார்த்தீங்கன்னா மேலே மொக்கு வச்சுருக்கு, ஆனால் அந்த இது மட்டும் லைட்டாக கருகுன மாதிரி இருக்குது. இது இருக்கட்டும், இதெல்லாம் வேணாம். பாருங்க, இந்த செடியில் எங்கள் வீட்டு வாண்டு அதுக்குள்ளே இருக்கிற பூவை பிச்சு போட்டுருச்சு. இதுக்கு மேலே துளிர் வரல, அதனால் இதோட வெட்டிட்டு இந்த சைட்லையும் இதோட வெட்டி விட்டுறேன். ரோஸ் செடி எங்கே இருக்குது, பில்லு எங்கே இருக்குன்னே தெரியல. எவ்வளோ பில்லு, ஒரே இதில் எவ்வளோ பில்லு வந்திருக்கு செடியில்.
இப்போ நம்ம செடியில் இந்த மாதிரி துளிர் வராத எல்லாத்தையுமே நம்ம பாதிக்கு பாதி இது அந்த அளவுக்கு கூட நம்ம கட் பண்ணிக்கிட்டா இது திருப்பியும் துளிர் வந்துடும். இது வந்து கொஞ்சம் முன்னாடி துளிர் வருது, சைடில் மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டுக்கிறேன். இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா துளிர் வரல. அப்படியே நம்ம செடியை வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா பூச்சி பிடிச்சிட்டுருச்சு இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு பாதிக்கு பாதியே நம்ம அப்படியே செடி கட் பண்ணிக்கலாம். இந்த பூச்சி பிடிச்ச தழையை மட்டுமே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதில் துளிர் வருது. இதில் வந்து துளிர் வருது தான், இப்படி மேலோடு கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே துளிர் வராமலே இருக்குது. இந்த ஸ்டெம்ப்லேருந்து அப்படியே எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி துளிர் வராமல் இருக்கிறத நம்ம அடிக்கடி கட் பண்ணி விட்டாதான் அதுலேருந்து புது துளிர் வரும். துளிர் வரலை அப்படின்றதுக்காக நம்ம அதுக்கான தேவையான அந்த உரம்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் துளிர் வந்துடாது. அப்பப்போ செடி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த செடியில் இது துளிர் வராமல் இருக்குது, இதோட நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செடி ஃபுல்லாகவே. இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த செடியில் எவ்வளோ பில்லு இருந்தது அப்படின்றது தெரியும். அந்த பில்லு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு காஞ்சி போன அந்த ஸ்டெம்பையுமே பூச்சி பிடிச்சிருந்த அந்த இலையுமே நம்ம ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்சி பிடிச்சதுக்கான ஒரு ரிசல்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பூண்டை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இல்லை 2 பெரிய பூண்டை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது 2 முழு பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த முழு பூண்டை நம்ம தண்ணியில் கலந்து லிக்விடாக கொடுக்க போகிறோம். இப்போ தண்ணியில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த பூண்டு விழுத நம்ம தண்ணியில் கலந்துக்கலாம். இது வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி இருக்குது. நம்ம 2 பெரிய பூண்டுக்கு 5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு பூண்டு எடுத்திங்கன்னா 2.5 லிட்டர் எடுத்துக்கோங்க. 4 எடுத்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா காரமான பூண்டு, இது காரமான பூண்டுக்கு கரெக்டான அந்த தண்ணி அளவு நம்ம சேர்க்குறது, தண்ணி அளவை சேர்க்குறத பொறுத்து தான் இருக்குது அந்த செடியில் இருக்கிற பூக்கள் போகிறதுமே. இப்போ இந்த தண்ணியை கலக்கக்குள்ளேயே இந்த பூண்டு வாசனை அப்படியே தெரியும். அதில் கொஞ்சமாக கரெக்டாக அந்த செடி வேரில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும், அதிகமாக வேணாம். நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம தண்ணியில் கலந்து அப்படியே செடிகளுக்கு தண்ணீராகவும் கொடுக்கலாம், இல்லையா ஸ்ப்ரே கூட பண்ணலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் பூச்சி பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பூச்சி பிடிச்ச இலையை பார்த்து எல்லா இடத்துலையுமே செடிகளுக்கு மேலே பூவில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நான் வந்து ஸ்ப்ரே பண்ணலை, ஸ்ப்ரே பண்ணாமல் அப்படியே தண்ணியாகவே செடிக்கு கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். ஏற்கனவே செடியில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு வரேன் செடிக்கு. நாம் இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டு தண்ணியை எல்லா செடிகளுக்குமே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத்த பூக்களை கட் பண்ண போகிறோம். ஒரு சில பூத்துருக்கு. டெய்லி நம்ம ரெகுலராக பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ பூத்த பூக்களை மட்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் ஒன்று பூத்துருக்கு, இதை விட கொஞ்சம் நல்ல ரோஸ் இது வந்து இப்போ தான் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 3வது டைம் பூக்குது. இந்த பூ நல்லா பூத்துச்சு. இது எங்கள் வீட்டில் குட்டி வாண்டு வந்து பாதி பிச்சு போட்டுருச்சு இந்த பூவை. இந்த பேபி பிங்க் கலரு கொஞ்சம் பூத்துருக்கு. இது ரெண்டும் அந்த அளவுக்கு பூக்கலை. இந்த ரெட் ரோஸில் ஒன்று பூத்துருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள் இதான். நான் கொடுத்த டிப்ஸு 100% நல்லா யூஸ்ஃபுல்லாக. உங்கள் செடியில் வந்து பூச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.